அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் கடந்த 7 நிகழ்ச்சிகளில் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கான வழிகள் என்ன என்ற தலைப்பில் நாம் பேசி வருகின்றோம். இறைவன் திருக்குர்ஆனில் நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை இபாதத் செய்வதற்காக படைத்திருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றான். திருக்குர்ஆனினுடைய 51வது அதிகாரம் 57வது வசனத்தில் இது வருகிறது. நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை இபாதத் செய்வதற்காக படைத்திருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றான். இந்த இபாதத் என்கின்ற இந்த அரபி சொல்லுக்கு மிக விரிவான பொருள் இருக்கிறது. இறைவனை தெரிந்து கொள்ளுதல், இறைவனை வணங்குதல், இறைவனோடு ஒரு ஆழிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், அவனை நேசித்தல், அவனுக்கு கட்டுப்படுதல் என்று இந்த இபாதத் என்கின்ற இந்த அரபி சொல்லுக்கு விரிவான பொருள் இருக்கிறது. எனவே மனிதன் தன்னை படைத்த இறைவனை தெரிந்து கொண்டு அந்த இறைவனோடு ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த இறைவனை அடைவதற்காகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். இதனை நாம் திருக்குர்ஆனிலிருந்து தெரிந்து கொள்ளுகின்றோம். எனவே படைக்கப்பட்ட மனிதன் அந்த இறைவனை எவ்வாறு அடையலாம், அதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக திருக்குர்ஆனில் பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது வழிமுறை சரியான முறையில் இறைவனை தெரிந்து கொள்வதாகும். இறைஞானம் பெற்று அவனிடத்தில் உண்மையான நம்பிக்கை கொள்வதாகும். எப்படிப்பட்ட இறைவனை நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை ஒருவன் புரிந்து அந்த இறைவனோடு ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றை நாம் விளக்கி இருக்கின்றோம். இரண்டாவது வழிமுறையாக இறைவனுடைய முழுமையான அழகை புரிந்து கொள்வதாகும். இயற்கையாகவே மனிதன் அழகை ரசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அழகில் கவரக்கூடியவனாக மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே இறைவனுடைய அந்த பண்பின் அழகை, இறைவனுடைய அந்த குண இயல்புகளின் அழகை ஒருவன் புரிந்து கொண்டு அந்த இறைவனோடு ஒரு ஆழமான தொடர்பை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இறைவனை அடைவதற்குரிய இரண்டாவது வழிமுறையாக திருக்குர்ஆனிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. மூன்றாவது வழிமுறை இறைவனுடைய அருளை புரிந்து கொள்ளுதல். இறைவன் மனிதனுக்கு எண்ணற்ற அருள்களை வழங்கியிருக்கின்றான். மனிதன் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னாலே அவனுக்கு தேவையான அனைத்தையும், நீர், காற்று என்று அனைத்தையும் இறைவன் படைத்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அருள்களை வழங்கக்கூடிய அந்த இறைவனோடு நான் என்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வின் அருள்களை எண்ணத் தொடங்கினால் அவற்றை உங்களால் கணக்கிடவே முடியாது என்று இறைவன் திருக்குர்ஆனின் 14வது அதிகாரம் 35வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். எனவே கணக்கிட முடியாத அளவிற்கு இறைவன் மனிதனுக்கு பல அருள்களை வழங்கியிருக்கின்றான் என்பதை திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். இது இறைவனை அடைவதற்குரிய மூன்றாவது வழியாக திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. அடுத்து துஆ, பிரார்த்தனை செய்தல். இது இறைவனை அடைவதற்குரிய 4வது வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடம் வேண்டுங்கள், நான் உங்கள் வேண்டுதலுக்கு பதிலளிப்பேன் என்று இறைவன் கூறுகின்றான். இஸ்லாத்தின் இறைவன் பேசக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் கேட்கின்ற பொழுது அதை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் இன்னல்களில், துக்கங்களில் தவித்து கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்காக அந்த இறைவனிடம் மன்றாடுகின்ற பொழுது அவைகளை செவியுறக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். நான் அருகில் இருக்கின்றேன், பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றான். எனவே அந்த இறைவன் அன்றும் பேசினான், இன்றும் பேசினான்,
என்றும் பேசக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த இறைவனோடு ஒரு ஆழிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு பிரார்த்தனையின் மூலமாக அவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்று திருக்குர்ஆனிலிருந்து 4வது வழிமுறையாக, இறைவனை அடைவதற்குரிய 4வது வழிமுறையாக நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். 5வது வழிமுறையாக திருக்குர்ஆன் முஜாஹதா, இறைவனின் வழியில் முயற்சி செய்வதாகும் என்று சொல்லுகிறது. இறைவனுடைய வழியில் கடினமான முறையில் நீ முயற்சி செய்ய வேண்டும். அது எப்படியாப்பட்ட முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது திருக்குர்ஆனினுடைய 9வது அதிகாரம் 41வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது: நீங்கள் உங்கள் செல்வத்தை கொண்டும் உயிரை கொண்டும் உங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆற்றல்களை கொண்டும் அல்லாஹ்வின் வழியில் முயற்சி செய்யுங்கள். எனவே உங்களுடைய செல்வத்தை கொண்டும் பொருளை கொண்டும் உயிரை கொண்டும் உங்களுக்கு கிடைத்த அறிவை கொண்டும் ஆற்றல்களை கொண்டும் அந்த அல்லாஹ்வின் வழியில் நீங்கள் முயற்சி செய்வதன் மூலமாக அந்த இறைவனை அடையலாம் என்று இறைவன் இந்த திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். 6வது வழிமுறையாக இறைவனின் வழியில் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறான். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், சிக்கல்கள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், இடுக்கண்கள் வந்தாலும் அந்த இறைவனை மனிதன் சார்ந்து நிற்பான். அந்த இறைவனை விட்டு அவன் விலகிவிடவே மாட்டான். உறுதியாக அந்த இறைவனை அவன் பிடித்துக் கொள்வான். எப்படியாப்பட்ட சோதனைகள் எனக்கு வந்தாலும் நான் அந்த இறைவனை சார்ந்திருப்பேன் என்கின்ற உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவனாக மனிதன் இருப்பான். அடுத்து இறைவன் திருக்குர்ஆனில் அதற்காக ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். திருக்குர்ஆனினுடைய 7வது அதிகாரம் 127வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: இறைவா, சோதனையின் காலகட்டத்தில் எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவாயாக என்ற பிரார்த்தனையை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். எனவே எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நான் அந்த இறைவனுக்காக பொறுத்துக் கொள்வேன். நான் அந்த இறைவனை எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்து விட்டது என்று நான் நொந்து கொள்ள மாட்டேன். அந்த உறுதிப்பாட்டுடையவனாக மனிதன் இருப்பான் என்பதை நாம் அந்த திருக்குர்ஆன் வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகின்றோம். அடுத்து அல்லாஹ்வின் திருப்தியை பெற உயிரையே விட்டுவிடுபவர்களும் உள்ளனர் என்று இறைவன் கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்காக, அல்லாஹ்வை அடைவதற்காக தங்களுடைய உயிரையே ஒரு பொருட்டாக மக்கள் கொள்ள மாட்டார்கள். இதனை நாம் நிதர்சனமாக பார்த்தோம். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்த லாகூரில் பலர் இறைவழியில் ஷஹீதாக்கப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்களெல்லாம் எங்களுடைய குறிக்கோளை நாங்கள் அடைந்து விட்டோம், இறைவனை நாங்கள் அடைந்து விட்டோம், அந்த இலட்சியத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று பெருமிதம் கொண்டவர்களாக அவர்களுடைய குடும்பத்தினர் இருந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவனுக்காக, இறைவனுடைய வழியில் அவர்கள் அர்ப்பணமாகினார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது இறைவனை அடையக்கூடிய 6வது வழியாக திருக்குர்ஆனிலிருந்து தெரிய வருகிறது. அடுத்து இறைவனை அடையக்கூடிய 7வது வழி: நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆனினுடைய 9வது அதிகாரம் 119வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனிதன் நல்ல மக்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அவன் நல்லவராக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. தீயவனோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் அவனுக்கு ஏற்படுகிறது. அவன் பேசக்கூட தேவையில்லை. ஒரு தீய நண்பனோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் அவனுக்கு ஏற்படுகிறது. எனவே நன்மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், இறைவனை நெருங்கக்கூடிய மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், இறை அன்பர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த தாக்கம் நமக்கு நல்ல நிலையில் அமையும். இவையெல்லாம் திருக்குர்ஆன் மூலமாக இறைவனை அடையக்கூடிய வழிகளாக நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கடந்த 7 நிகழ்ச்சிகளில் இந்த 7 வழிமுறைகளை விரிவான முறையில் திருக்குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில் நாம் விளக்கியிருந்தோம். இன்று இறைவனை அடையக்கூடிய 8வது வழிமுறையாக திருக்குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்முடைய நேயர்களுக்கு தெரிவிக்கலாம். ஏனென்றால் திருக்குர்ஆனில் எண்ணற்ற வழிமுறைகளை இறைவன் சொல்லியிருக்கிறான் அவனை அடைவதற்காக. எனவே 8வது வழிமுறையாக நாம் என்ன சொல்ல இருக்கிறோம் என்பதை நம்முடைய நேயர்களுக்கு தெரிவித்தால் அவர்கள் அந்த இறைவனோடு ஆழமான அன்பான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள அது ஒரு வழிவகையாக அமைந்துவிடும். அன்புள்ள சகோதரர்களே, திருக்குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் நாம் பேசி வருகின்றோம். அதில் இறைவனை நெருங்குவதற்கான பல்வேறு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தன. அவற்றை மக்களுக்கு எடுத்து கூறி வருகின்றோம். தற்போது அதில் 8வது வழிமுறையாக என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று நாம் ஆய்வு செய்ய போனால், அதில் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய தூய்மையான கனவுகள்,
கஷ்ஃப் என்னும் ஆன்மீக காட்சிகள், இல்ஹாம் என்று சொல்லப்படுகின்ற இறை வெளிப்பாடுகள், இவையும் மனிதனை இறைவன் பக்கம் நெருங்க வைப்பதற்கு துணை போகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் மனிதன் இறைவனை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றான். மனிதன் வழி தவறியும் விடலாம், அதற்கும் சான்ஸ் இருக்கின்றது. அல்லது சில நேரத்தில் அவன் நம்பிக்கை இழந்து விடலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இறைவனுடைய கருணை அந்த மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. இறைவனிடமிருந்து ஆறுதல் அவனுக்கு தரப்பட வேண்டி இருக்கின்றது. இறைவனிடமிருந்து ஒரு ஆர்வம் ஊட்ட வேண்டிய ஒரு நிலைக்கும் அந்த மனிதன் உள்ளாகின்றான். இது மனிதனுடைய இயல்பாகும். இந்த இயல்புக்கு ஏற்ப இறைவனும் தன்னுடைய கருணை பண்பை வெளிப்படுத்துகின்றான். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இறைவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று நாம் திருக்குரானின் ஒளியில் ஆய்வு செய்கின்ற போது, திருக்குரான் அதிகாரம் 10 வசனம் 63 முதல் 65 வரை இவ்வாறு வருகிறது. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அதாவது, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் ஏற்படாது, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். ஆக அல்லாஹ்வுடைய வலிமார்களாக இருக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களோடு எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் ஏற்படாது, அவர்கள் கவலை அடையவும் மாட்டார்கள், துயரப்படவும் மாட்டார்கள். எனவே துயரம் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவான் என்ற ஒரு நற்செய்தியை அல்லாஹ் இதில் வழங்குகின்றான். அடுத்த வசனத்தில் வருகிறது, அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆக தக்வாவை மேற்கொள்ளக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருப்பார்கள், ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இப்படிப்பட்ட மக்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்தி இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வின் பக்கமிருந்து இப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு, இறை நேசர்களுக்கு இறைவன் நற்செய்தியை வழங்குகின்றான். இந்த உலகத்திலும் வழங்குகின்றான், மறுமையிலும் வழங்குவான் என்று அல்லாஹ் இங்கு வாக்குறுதி வழங்குகின்றான். அடுத்து கூறுகின்றான், லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ் ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம். அதாவது அல்லாஹ்வின் திருவசனங்களில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட இறை நேசர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கமிருந்து ஆறுதல் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் புஷ்ரா என்ற அந்த நற்செய்தி இருக்கின்றது என்ற இந்த கலிமாத்தில், அல்லாஹ்வுடைய வசனங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக எக்காலத்திலும் இறை நல்லடியார்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றத்தை இறைவன் நடத்துகின்றான் என்பதை இறைவன் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த மாபெரும் வெற்றி இதுவே ஆகும் என்றும், அது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். ஆக சகோதரர்களே, இந்த திருவசனங்களில் நாம் ஆழ்ந்து ஆய்வு செய்கின்ற போது, எவர்கள் அவுலியா உல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி வழங்குகின்றான், இந்த உலகத்திலும் வழங்குகின்றான். எனவே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பரிசுத்தமான கனவுகள் மூலமாகவும், ஆன்மீக கஷ்ஃப் மூலமாகவும், அதாவது ஆன்மீக கனவுகள் மூலமாகவும், இல்ஹாம் என்ற இறை அறிவிப்புகள் மூலமாகவும் அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் வழங்குகின்றான், நற்செய்தியை வழங்குகின்றான் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இறைவனை அடையக்கூடிய 8வது வழிமுறையை இங்கு அழகான முறையில் விளக்கினீர்கள். திருக்குர்ஆனினுடைய 10வது அதிகாரத்தில் 63 முதல் 65 வரையில் உள்ள வசனத்தை எடுத்து சொல்லி, அல்லாஹுடைய நேசர்கள் அச்சம் கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ்னுடைய அடியார்கள் எந்த விஷயத்திற்கும் அவர்கள் அச்சம் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் இறைச்சமுடையவர்களாக இருப்பார்கள், ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிட்டீங்க. அடுத்து, இவ்வாறு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் மலக்குகள் மூலமாக இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் நற்செய்தி உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி மிக பரிசுத்தமான கனவுகள் மூலமாக, கஸ்ஃபுகள் மூலமாக, இல்ஹாம்கள் மூலமாக கிடைக்கிறது என்பதும் இங்கே தெரிவிக்கப்பட்டுச்சு. அடுத்து, இது மாபெரும் வெற்றி இப்படி கிடைக்கிறது என்பதையும் இப்போ இங்கே சொன்னாங்க. இப்போ இன்று பார்த்தீங்கன்னா
மக்கள் பலரும் இல்ஹாம்கள் என்பது கிடையாது, அது முந்தைய நாட்களில் வந்துருந்துச்சு, இப்போ கிடையாது, கஸ்ஃபுகளும் கிடையாது, ஏன் கனவுகளும் கிடையாது என்று சொல்லக்கூடிய மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இன்றும் இந்த கனவுகள், கஸ்ஃபுகள், இல்ஹாம்கள் வந்து கொண்டிருக்கின்றதா என்பதையும் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கினால் நன்றாக இருக்கும்.